ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. பங்குகள் ஏறும்போது லார்ஜ் கேப் 5% ஏறுச்சுன்னா மிக்க 10% ஏறும், ஸ்மால் கேப் 15% ஏறும். அதே போல் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா லார்ஜ் கேப் 5% கீழே வந்தால் மிக்க 10% கீழே வரும். அதே போல் தான் தங்கமும் வெள்ளியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏறும்போது வெள்ளி ரொம்ப அதிகமாக ஏறும், அதே போல் இறங்கும் போதும் வெள்ளி ரொம்ப வேகமாக இறங்கும். நேற்று தங்கம் 3% இறங்கி இருந்தது, ஆனால் வெள்ளி 6% இறங்கி இருந்தது. பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும்போது பணம் பேங்க் நோக்கி போகும். பேங்க்கில் வட்டி விகிதங்கள் குறையும் பொழுது என்ன நடக்கும்? இதுக்கு ஆப்போசிட்டாக பொருள்களுடைய டிமாண்ட் அதிகமாகும். என் ஃபோட்டோவை போட்டு என்னோட வீடியோவை போட்டு தான் இந்த ஸ்கேமில் முக்கால்வாசி நடக்குது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். கல்யாண் ஜுவல்லர்னு ஒரு ஷேரு நான் 8 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், அது இப்போ 700 ரூபா போயிருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் வேணால் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க அப்படின்னு என் ஃபோட்டோவும் என் வீடியோவும் போட்டு. ஆனால் அதில் ஒரு தமாஷ்னா அந்த கல்யாண் ஜுவல்லர்ன்ற ஷேர் 8 ரூபாய்க்கு வரவே இல்லை கடந்த ஒரு வருஷத்தில். குறைஞ்சபட்ச விலையே 200 ரூபா தான் ஏமாற்றப்பட்டிருக்குது. அதே போல் பங்குச்சந்தையிலையும் நிறைய ஏமாத்துறாங்க. நீங்கள் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ முதலீட்டாளர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போ அதே போல் இங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு யோசனை இருக்கும்ல, எதில் நான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டில் பண்ணணுமா சில்வரில் பண்ணணுமா? ஒரு கணக்கெடுக்குள்ள சொல்கிறாங்க கோல்டை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு சாமர்த்தியசாலியான ஒரு விஷயமா இருக்குது. அது உண்மை. ஏன்னா எல்லாருமே பார்க்கும்போது இப்போ கோல்டு சில்வர் அப்படி தானே பார்ப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? கோல்டை விட சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் சிறந்தது? அதாவதுங்க, இப்போ பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பங்குச்சந்தையில் பங்குகளை ஒரு 3-4 வகையாக பிரிப்பாங்க. லார்ஜ் கேப் பங்கு, மிட் கேப் பங்கு, ஸ்மால் கேப் பங்கு, அப்புறம் பென்னி கேப்னு சொல்லுவாங்க. ஓகே, அது சின்னதை விட்டுருங்க. இந்த 3 மேஜராக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். பங்குகள் ஏறும்போது லார்ஜ் கேப் 5% ஏறுச்சுன்னா மிட் கேப் 10% ஏறும், ஸ்மால் கேப் 15% ஏறும். அதே போல் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா லார்ஜ் கேப் 5% கீழே வந்தால் மிட் கேப் 10% கீழே வரும், ஸ்மால் கேப் 15% கீழே வரும். அதை ஏறினாலும் வேகமாக ஏறும், இறங்கினாலும் வேகமாக இறங்கும் இல்லைங்களா? இதுதான் ஸ்மால் கேப். ஓகே. அதே போல் தான் தங்கமும் வெள்ளியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏறும்போது வெள்ளி ரொம்ப அதிகமாக ஏறும், தங்கம் அவ்வளோவா ஏறாது. அதே போல் இறங்கும் போதும் வெள்ளி ரொம்ப வேகமாக இறங்கும். ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு செய்தி வந்த உடனே கொஞ்சம் US டாலர் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆன உடனே நேற்று தங்கம் 3% இறங்கி இருந்தது, ஆனால் வெள்ளி 6% இறங்கி இருந்தது. ஓகே, டபுளாக அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏற்ற இறக்கம் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளியில் முதலீடு பண்ணலாம். பட் மற்றபடி தங்கம் தங்கம் தான். இன்ஃபேக்ட் தங்கத்தோட விலை முன்ன இல்லாத அளவுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இன்னும் 2-3 வருஷத்தில் இல்லை அதிகபட்சம் 5 வருஷத்தில் ஒரு சவரனோட விலை 1 லட்சம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்றாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கான ஒரு மாற்றம் நிகழுமா? சில விஷயங்கள்லாம் ஒரு சொல்கிறதுக்கு ஒரு சென்சேஷனலாக இருக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போது சவரம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 65,000 இருக்கா? ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 60,000 வைக்கலாமே. ஒரு 60,000 சவரன் 60,000 வச்சுங்களேன். ஸோ இங்கேருந்து 1 லட்ச ரூபாய்னா அது ஒரு கிட்டத்தட்ட 30%. கரெக்டுங்களா? அடுத்த 3 வருஷத்தில் அவ்வளோ ஏறும்னா அப்போ வருஷத்துக்கு 10% தானே. ஸோ வருஷத்துக்கு 10% ஏறுறதுன்றது ஒரு பெரிய இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டே சேர்ந்தாலும் 7-8% வட்டி வந்துடுது. தங்கத்தில் போட்டிங்கன்னா ஒரு 10% ஏறும் அப்படின்னு சொல்கிறது ஏறலாம். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அறுதிட்டு கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக தங்கத்தை பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள். உலகளாவிய பிரச்சனைகள் உலகம் முழுக்க அது பாதிக்கப்படணும். அந்த மாதிரி எப்போ வருதோ அப்போ தங்கத்தோட விலை ஏறும். ஓகே ஓகே இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு 1980 ஈரான் ஒரு நாடு இருக்கு இல்லையா, இப்போது அதனுடைய தலைவர் அயதுல்லா கொமைனி. அவர் கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு ஆகுது அவருக்கு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அவர் அந்த புரட்சி நல்லா பயங்கரமாக பரவி ஒரு காலகட்டத்தில் அந்த நாட்டில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரி எல்லாமே அந்த புரட்சியாளர்களுடைய கண்ட்ரோலில் வந்துச்சு. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே ஆயில் எவனும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இங்கே ஆயில் எவனும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ரெட் சீன்னு சொல்லுவாங்க, அது வழியாக தான் அந்த
மற்ற நாடுகள் தயாரிக்கிற இதெல்லாம் கூட அது வழியாக தான் வரணும். அங்கே போய் இது மேலே எவனும் கப்பலில் ஆயிலெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு போய் பிரச்சனை பண்ணி விட்டாங்க. இதனால் இந்த உலகம் முழுக்க வந்து ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு வந்து 6 மாதத்தில் 4 மடங்கு விலையேறுச்சு. 6 மாதத்தில் 4 மடங்கு விலையேறுச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1980 நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ்னு ஒரு பிரச்சனை வந்து தெரியும் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ரொம்ப அது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம். ஒரு உலகம் முழுக்க ஒரு பொருளாதார அடி வாங்கிச்சுல்ல. அப்போ பாருங்க, அந்த 2008 2013 வரைக்கும் கோல்டு 4 மடங்கு விலையேறுச்சு. ஓகே. 1980 4 மடங்கு விலையேறுச்சு. அதோட 2008 வந்து ஒரு 4 மடங்கு விலையேறுச்சு. அந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் தான் காரணம். ஓகே. அதுக்கப்புறம் கரோனா வைரஸ் வந்தது. அப்போ கொஞ்சம் நல்ல ஒன்ஸ் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு பெருசா இருக்கு. இறங்குனா ரொம்ப சொற்பமான ஒரு எண்ணிக்கையில தான் இறங்கும் அதோட வேல்யூ. அப்படிதானா? ஆமாம். அதாவது ஏறுச்சுன்னா அப்புறம் அப்படியே இருக்கும். அது ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பங்கு சந்தையில். கொஞ்சம் ஏறும் கொஞ்சம் இறங்கும், அப்படி இப்படி இப்படி போயிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இதுவாகும். ஓகே ஓகே. இல்லைங்களா? இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் போயின்னு இருக்கு. இஸ்ரேல் ஈரானு, இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையும் போயின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு உலகளாவே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்மால் பிரச்சனைன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ வட்டி விகிதங்கள் வந்து இப்போ குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு கூட வந்து யூஎஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, ஃபெட் மீட்டிங் இருக்குது. அதில் ஒரு 4% வட்டி குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது வட்டிகள் குறைஞ்சாலுமே கோல்டு விலை ஏறும். பொருளாதாரத்தில் வட்டி குறைவாக இருக்கும்போது பொருள்களோட விலை ஏறும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பைக்கு பார்க்குறீங்க. அந்த பைக்கை பார்த்தா வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கையில் காசு இல்லை. சரி, இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி அந்த பைக்கை வாங்கலான்னு யோசனை பண்ணுறீங்க. பேங்க்கில் போய் எவ்வளோப்பா வட்டி? வட்டியாங்க உங்களுக்கு பைக்கு லோன் கொடுக்குறோம், வட்டி வந்து 20% அப்படின்னா, ஐயோ 20% வட்டியா? அவ்வளோ கொடுத்துட்டு நம்ம எப்படி குடும்பம் நடத்துறது? நான் வேணாம்ப்பா, நான் பைக் எனக்கு வேணாம், நான் என் கையில் இருக்கிற காசை பேங்க்லேயே வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு விட்டுறீங்க. இப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் சார் நாங்கள் வந்து நீங்கள் 5% வட்டி கொடுத்தா போதும் சார், நாங்கள் பைக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ பரவாயில்லையே, ரொம்ப கம்மியான வட்டிக்கு இதே, நம்ம வாங்கி அந்த பைக் வாங்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பொதுவாகவே வந்து பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும்போது பணம் பேங்க்கை நோக்கி போகும். ஓகே ஓகே. பொருள்களை வாங்க மாட்டாங்க யாரும். பேங்க்கில் வட்டி விகிதங்கள் குறையும் பொழுது என்ன நடக்கும்? திரும்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பொருள்களுடைய டிமாண்ட் அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் குறைக்கிற சைக்கிள் ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து 10 தடவை ஏற்றினாங்க 2022 2024 வரைக்கும். இப்போ போனது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த இதில் வந்து ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது 0.5%. ஓகே ஓகே. வட்டியை குறைச்சாங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு 0.25% குறைக்கலான்னு இருக்காங்க. டிசம்பருக்குள்ளார இன்னொரு 0.25% குறைக்கலான்னு இருக்காங்க. அப்போ வட்டி விகிதங்கள் குறையும் போது என்ன நடக்கும்? பொருள்களை வாங்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இந்தியாவோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டோ நம்மளுடைய ட்ரேடில் ஒரு அதிகமான ஒரு விஷயம், முக்கியமான பங்கு வகிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாதம் திடீர்னு இப்போ சைனாலேருந்து இது வரைக்கும் ஒரு 1000 பொருள் இருந்ததுன்னா திடீர்னு ஒரு லிஸ்ட் வரும், இந்தந்த பொருட்கள்லாம் இனிமேல் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ட்ரேட் அதிகமாக பாதிக்குமா? ஏன்னா மேஜராக இவ்வளோ பொருட்கள் அங்கேருந்து இறக்குமதி ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துமா ட்ரேடில்? அது வந்து பொதுவாக வந்து அது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேஜர் இஷ்யூ. என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொம்மை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் பொம்மை தயாரிக்கிறீங்க, விற்கிறீங்க. இப்போ சைனாவிலேருந்து பொம்மைகள் வந்து ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது. அதை இம்போர்ட் பண்ணி விற்றாக்கா இப்போ உங்களோட தொழில் பாதிக்கப்படும். உங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டதுன்னா வேலைவாய்ப்பின்மை அதிகமாகும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, எங்கள் பொம்மையெல்லாம் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டேக்ஸ் போடுறோம். ஏன்னா டு ப்ரொடெக்ட் த லோக்கல் பீப்புள். ஓகே ஓகே. ஸோ அப்படி தான் வந்து இப்போ சில என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் பேன் கூட பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது எங்களை பாதிக்குது. ஓகே ஓகே. இப்போ ஒரு பொருள் நீங்கள் இங்கே தயாரிக்கிறதுக்கு 10 ரூபான்னு வச்சுங்களேன், அதே பொருள் அங்கே சைனாவில் 1 ரூபாய்க்கு தயாரிக்கிறேன்னு வச்சுங்களேன், அவனுக்கு என்ன தான் டேக்ஸ் போட்டாலும்
லாபம் தான் அது. ஒரு 5 ரூபா கொடுத்தாலும் லாபம் தானே. ஆமாம். அதனால பண்ணுங்க இதுக்கு மேலே டேக்ஸ்லாம் போட்டு பிரயோஜனம் கிடையாது, இது மேலே இந்த இது நாங்கள் இம்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு பொருளாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் லோக்கல் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் அது இல்லைங்களா. அது வந்து உங்களுக்கு அது அது சார்ந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பொம்மை தயாரிக்கிறீங்க, உங்களுடைய பங்குச்சந்தையில் உங்களுடைய ஷேர் இருக்குது, சீன பொம்மைகள்லாம் விலை கம்மியாக இருக்குதுன்றதுனால இப்போ உங்கள் ஷேர் சரியாக போகலைன்னு வச்சுங்களேன். அப்போ திடீர்னு அரசாங்கம் வந்து இல்லை நம்ம நாட்டு பொம்மை தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம ஊக்குவிக்கணும், என்கரேஜ் பண்ணணும், அதனால் நாங்கள் சேனல் வந்து இம்போர்ட்லாம் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பங்குகளோட விலை ஏறிடும். ஒட்டுமொத்த பங்கு சந்தை ஏறாது. அது எந்த நிறுவனங்கள் அதனால் பயன்பெறுதோ அது ஏறும் இறங்கும், அந்த மாதிரி தான் ஒன்று போகும். ஓகே. மற்றபடி இப்போ ஏற்றுமதி இறக்குமதின்றனால வந்து ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் பங்குச்சந்தையில் இருக்காது. ஸோ இப்போ குறிப்பாக இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருக்க ஒரு பெரிய கேள்வி, அதிகமாக வெளியில் சொல்கிற இந்த கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும், இதை நோக்கியே தான் எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போ இன்னொருத்தர் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு கரெக்டான ஒரு இன்கம் வருது, அதனால் நானும் அதை ப்ராஃபிட்டை நோக்கியே போடுறாங்கல்ல. வெளியில் சொல்கிறவங்களும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் போட்டேன் இவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சு, எல்லாருமே இந்த ப்ராஃபிட்டே காட்டுறாங்களே தவிர பெருசாக யாரும் ஏன் லாஸை வெளியில் சொல்லவே மாட்டுறாங்க? அதாவதுங்க ஒரு பொதுவாக வந்து அப்போ நான் ஒரு என்ன பண்ணேன், வெற்றி பெறும்போது வெற்றியை வந்து வெளியே சொல்கிறோம், தோல்வி அடைஞ்சால் அதை சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான் இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை வந்து நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர்லாம் வேண்டாம், ஒரு பானையில் தண்ணி வச்சு நம்ம குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை வாங்கி வச்சுருந்தேன். என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அது ஊர் பூரா போய் பாரு சுந்தரே பானையில் தான் தண்ணி குடிக்கலாம் இல்லைங்களா. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தோல்வியை சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறத விட உங்களை கேலி செய்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணிங்க ஒரு லாஸ் ஆகிடுச்சு சொல்லிடுறீங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு இப்போ ப்ராஃபிட் பண்ணால் கூட இந்த லாஸை பற்றியே தான் எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிடும். புரியுதுங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் லாபத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நஷ்டத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த லாபத்தை சொல்கிற எல்லாருமே பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் பங்குச்சந்தையில் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் போய் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, பின்னாடி எங்கிட்ட ட்ரைனிங்க்கு வாங்க, நான் ட்ரைனிங்கில் காசு சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன்னு அர்த்தம். இல்லை எங்கிட்ட உங்கள் பணத்தை கொடுங்க, நான் உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணி தரேன், எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான உள்நோக்கத்தோடு தான் வந்து பெரும்பாலும் 199% மக்கள் வந்து போடுறாங்களே தவிர, நீங்கள் லாபம் அடைஞ்சு அதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு போடணும்? சரி. இப்போ நீங்கள் லாபம் சம்பாரிச்சிங்களா இல்லையான்றது இல்லைங்களா ஒரு காலகட்டத்தில் தானாக எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? ஏன்னா நீங்கள் லாபம் சம்பாரிச்சிங்க, நிறைய கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கார் வாங்குவீங்க, ஒரு வீடு வாங்குவீங்க இல்லைங்களா. அப்போ அது மூலமாக வந்து தெரிய தானே போகுது இல்லைங்களா. ஸோ இதே வந்து இந்த மாதிரி போடுறவங்களுடைய தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கூட சொல்ல பாருங்க, என்ன கூட நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுங்க, நீ வந்து ப்ராஃபிட்டே பண்ணலை, நீ ப்ராஃபிட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லி. சரிங்க, நான் ப்ராஃபிட்டே பண்ணலை, அதெல்லாம் என்ன இப்போ உங்கள் பிரச்சனை என்ன? ஏன்னா நம்ம ஒத்துக்கணும் நான் ப்ராஃபிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணலைன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே தெரியும் சென்னையிலேயே இருக்கிற அதிகபட்சமான விலை உள்ள பென்ட் ஹவுஸில் தான் நான் குடியிருக்கிறேன் இல்லைங்களா. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கிறேன், பென்ஸ் எக்ஸ் கிளாஸ் வச்சுக்கிறேன், இதெல்லாம் லாபமே பண்ணாமல் பண்ண முடியுமா? ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து, ஒருத்தர் லாபம் பண்ணுறேன்னு வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு அதை நீங்கள் போகிறது வந்து சரி கிடையாது. இன்ஃபேக்ட் அதை ஒரு ஹூக்காக கூட வைக்கலாங்க. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்குறேன், லைக் காப்பி ட்ரேடிங் கூட நிறைய பேர் இப்போ காப்பி ட்ரேடிங் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அதிகபட்சம் இதை பற்றி என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட் லைக் காப்பி ட்ரேடிங்கை மட்டுமே நம்பி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் புதுசாக உள்ள வராங்க. ஆமாம், அது நிறைய பார்த்தீங்கன்னா அதாவது ஏமாறுவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ கரண்ட் ட்ரெண்டாக நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ தான் இளைஞர்களுக்கு இது மேலே ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் இருக்குது, இதில் போய் மாட்டாதீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு
பொருளாதாரத்தை அலசி ஆராய்ஞ்சு, பங்குச்சந்தை அலசி ஆராய்ஞ்சு, என்ன ஷேர் வாங்கலாம், என்ன ஷேர் விற்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணி செய்கிறது சரி. இன்னொருத்தரை நம்பி நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இன்னொருத்தரை நம்பி இல்லை எனக்கு திறமை இல்லை, நான் இன்னொருத்தரை தான் நம்பணும்னு சொன்னாக்கா நீங்கள் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். அவங்க வந்து உங்களுக்காக பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க என்ன ஆகும், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அவங்க வந்து உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடிகளை வாங்கி முதலீடு பண்ணுவாங்க. அவங்கள கமிஷன் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு 0.5%, 1% அந்த அளவு தான் அவங்க கமிஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு தனிநபர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் கூடாது. இப்போ சமீபத்தில் நான் ஒருத்தரை பார்த்தேன். நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேங்க, பணத்தை ஏன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் 6 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். இப்போ பணம் திரும்பி கிடைக்கல. ஸோ அப்போ என்னன்னா வந்து இப்போ எதுக்காக நம்ம பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும்? இப்போ நிறைய ஸ்கேம் போயின்னு இருக்குதுங்க. ஒரு ஃபோனை பண்ணி உங்கள் பேரில் ஒரு பார்சல் வந்துருக்குது, அதில் ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ பங்குச்சந்தை ஒரு இதுங்க ரொம்ப அது என்ன சொல்கிறதுன்னா, என் ஃபோட்டோவை போட்டு என்னோட வீடியோவை போட்டு தான் இந்த ஸ்கேமில் முக்கால்வாசி நடக்குது பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். ஓகே, எங்கே போனீங்கனாலுமே உங்களுக்கு பிஆர் சுந்தர், நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பாருங்கள், அதுவும் பாருங்கள், நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். கல்யாண் ஜுவல்லர்னு ஒரு ஷேரு நான் 8 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், அது இப்போ 700 ரூபா போயிருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் வேணால் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க அப்படின்னு என் ஃபோட்டோவும் என் வீடியோவும் போட்டு வருது சோஷியல் மீடியாவில், ஊர் முழுக்க வருது. ஆனால் அதில் ஒரு தமாஷ் என்னன்னா, அந்த கல்யாண் ஜுவல்லர்ன்ற ஷேர் 8 ரூபாய்க்கு வரவே இல்லை கடந்த ஒரு வருஷத்துல. அது குறைஞ்சபட்ச விலையே 200 ரூபாய் தான். கடந்த ஒரு வருஷத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸுடைய குறைஞ்சபட்ச விலையே 200 ரூபாய். ஆனா இவன் சொல்றான் 8 ரூபாய்க்கு வந்தது, நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், அதை வாங்கி நிறைய பேர் லாபம் பண்ணாங்க, அது நீங்க வாங்க. ஆனா இப்ப எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கலாம்? நம்ம நேரடியா உட்காந்து, இது ஒன்றும் இன்டர்வியூ இல்லை சார், உட்காந்து கரெக்டா இல்லையான்னு ஜட்ஜ் பண்றதுக்கு. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? தெரியாத ஒருத்தர் அவருடைய கல்யாண் ஜுவல்லர்ஸ்னு போய் நீங்க கூகுள் அடிச்சிங்கன்னா அந்த லாஸ்ட் 1 இயர்ல அது என்ன ப்ரைஸ்ன்றது வந்துடும். ஓகே, அது சார்ட்டே வந்துடும். எங்கேருந்து அங்கேருந்து 200 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது. அதை 8 ரூபாய்க்கு போகவில்லை, அப்புறம் எப்படி வாங்கியிருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இது வந்து பங்குச்சந்தையில் வந்து இது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கட்டுக்கடங்காத போகுது. ஏன் சமீபத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் எங்கேயோ பேசியிருக்கிறாரு, இந்த உங்களுக்கு சொன்னல இந்த உங்களுக்கு உங்கள் மேலே பார்சல் வந்துருக்குது, ட்ரக் இருக்குதுன்னு. அந்த மாதிரி வந்து 2150 கோடி ரூபாய் வந்து ஏமாந்துருக்குறாங்க. இது கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மட்டும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அசிங்கப்பட்டுன்னு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்ட்டு கொடுக்க மாட்டாங்க. 2150 கோடி ரூபாய் கடந்த 10 மாதத்தில் ஏமாற்றப்பட்டிருக்குது. அதே போல் பங்குச்சந்தையிலையும் நிறைய வந்து ஏமாத்துறாங்க. நீங்கள் நாங்கள் இதை பண்ணுறோம், அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ முதலீட்டாளர்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே சார். ஸோ ஃபைனலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அமெரிக்கா எலெக்ஷனுக்கும் நம்மளுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் இப்போ இந்த இயர் எண்டில் இருக்கும். ஸோ இப்போ ட்ரேடுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 டிப்ஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க பார்க்குறவங்க சார் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா அதில் ஒரு மாற்றம் நிகழுமா, ஸோ எப்படி அவங்கள ஒரு கைட் பண்ணுற மாதிரி ஒரு 2 டிப்ஸ் சொல்லி முடிக்கலாம்? இல்லை, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து as per SEBI ரூல் வந்து நாங்கள்லாம் சில விஷயங்கள பேசக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக டிப்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்படியா? சரி. ஆமாம், நீங்கள் இந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ பொதுவாக வந்து என்னென்னா பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஷேர் வாங்கினா ஏறும் அப்படின்னு யோசனை பண்ணுறத விட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் கேள்வி, உங்களுக்கு திறமை இருக்குதா? இருந்தால் நீங்கள் முதலீடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நிம்மதியாக பணத்தை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க பண்ணிக்க போகிறாங்க. எதுக்காக வந்து ஒருத்தர்கிட்ட போய் டிப்ஸ் எதிர்பார்க்கறது? சரி. ஸோ ஹோட்டலில் சர்வருக்கு மட்டும்தான் டிப்ஸ் கொடுப்போம், வேறு யாருக்கும் நாங்கள் டிப்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Telenum Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.